ராணிப்பேட்டையில் தமிழ்நாடு கிராம வங்கியில் அடகு வைத்து தங்க நகையை மீட்க கட்டிய பணத்தில் 10,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருந்ததால் அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் லாஜா கடப்பரங்கையன் தெருவைச் சேர்ந்த முத்துராமன், கோசலை தம்பதியினர் தங்களது 5 சவரன் நகையை மீட்க 2,23,000 ரூபாய் கள்ள நோட்டு கொடுத்துள்ளனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் முத்துராமன் தனக்கு சொந்தமான லாரியை ராமு என்பவர் மூலம் விற்பனை செய்த நிலையில் அவர்களிடம் வாங்கிய பணத்தில் கள்ள நோட்டு என்பது தெரியவந்தது. இதையடுத்து லாரியை வாங்கிய ராமு, அஸ்கர், சர்தார், வசீல், சிவா, இப்ராஹிம் ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் யூடியூப் பார்த்து கள்ள நோட்டுகள் தயாரித்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது.